ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை பணியாரம், காரைக்குடி ஸ்டைல் வெள்ளை பணியாரம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போங்க. நான் இன்றைக்கி வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி மாவு பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து பச்சை வெங்காயம், பூண்டு, தக்காளி வச்சு ஒரு பச்சை சட்னி அரைச்சிருக்கேன். கார சட்னி, அதுவும் இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு டம்ளர் தலை தட்டி பச்சரிசி எடுத்திருக்கேன். அதாவது மட்டமான டம்ளராக இருக்கணும். உதடு இல்லாத டம்ளராக பார்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி மட்டமான டம்ளராக எடுத்து ஒரு கப்பு அளந்துக்கிட்டேன். நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அது வந்து மட்டமான கப்பாக இருக்கணும். விளிம்பு இருக்கக்கூடாது அதில். விளிம்பு இல்லாத டம்ளராக கப்போ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அது மேலே பார்த்திங்கன்னா, நம்ம பிடிச்சபடி உளுந்து எடுத்து அது மேலே அப்படியே உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்து அதில் அப்படியே கொட்டிகிட்டே வந்தோம்னா அது ஃபுல்லாக குமிச்சு வரணும். அவ்வளோதான் அதோட அளவு. இப்போ பார்த்திங்கன்னா, நான் குமிச்சு வந்துடுச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்து போட்டு நான் 2, 3 வாட்டி கழுவிட்டு நான் ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நல்லா 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் கூட ஊறலாம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கழுவிடுறேன். நல்லா 2, 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், நான் அதை வந்து ஊற வச்சிடுறேன். இப்போ நல்லா ஒரு 1 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு மேலே 1 1/2 மணி நேரம் கூட ஊறலாம். இப்போ அதை நான் மூடி வச்சுட்டேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா, நான் கார சட்னி ரெசிபிக்கு என்னென்ன செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு 5, 6 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5, 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா, ஒரு 4, 5 காஞ்ச மிளகாயும், 4, 5 காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா, ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து புளிப்பு உள்ள தக்காளியை நல்லா எடுத்திருக்கேன். அதையும் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் அரைக்க போகிறேன். இப்போ உப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாய் 2யும் போட்டுருக்கேன். காரம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெறும் மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் கலரும் நல்லா ஈடு காணுங்கிறதுக்காக காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன். கலர் கொடுக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வெல்லம் இருந்தாலும் போட்டுக்கலாம், சக்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் பாருங்கள். இப்போ இப்போ பாருங்கள், நல்லா கடுகு வெடித்து பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அது கூட நான் கருப்பு உளுத்தம் பருப்பு தான் இருந்துச்சு, அது போட்டுருக்கேன். நீங்கள் எந்த வெள்ளை உளுத்தம் பருப்பு இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கடுகு உளுத்தம் பருப்பு செவந்தோடனே கருவேப்பிலை 2 பிச்சு போட்டு அது மேலே இந்த எண்ணெயை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை தாளித்ததை எடுத்து அது மேலே அப்படியே சட்னியில் கொட்டிட வேண்டியதான். இப்போ ரொம்ப ஆப்டான, ரொம்ப சுவையாக இருக்கும், கலராகவும் இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த கலரை பார்த்திங்கனாலே அந்த கார சட்னி எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எண்ணெய் மூழ்க இருக்கிறதுனால வீணாகவே போகாது. இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா, இப்போ நான் மாவு அரைச்சிக்க போகிறேன். நம்ம இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஊற வச்சுக்கலாம். 1 1/2 மணி நேரமே போதும். நான் 2 மணி நேரம் ஆயிடுச்சு இன்றைக்கி. இப்போ அதை எடுத்து நான் அரைச்சிட்டு காமிக்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் எப்பயுமே அரைச்சிக்கணும். அப்புறமா தான் தண்ணி சேர்த்து அரைக்கணும். நான் இந்த பதம் வந்து உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு நான் அரைச்சிருக்கேன். இந்த அளவு அரைச்சிட்டு தண்ணி வேணால் நம்ம மிக்ஸி கப்பு கழுவி ஊற்ற போகிறோம். அதனால் எடுத்தோடனே நம்ம தண்ணி திப்பு திப்புன்னு ஊற்றிடாமல் கம்மியாக ஊற்றிக்குங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இது வெள்ளை பணியாரங்கிறதுனால உப்பு கரெக்டாக போட்டுக்குங்க. சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து வெறும் பசும்பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் ஊற்றிக்கோங்க. பட்டையான கரண்டி தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் அதுக்கு. இதேமாரி எடுத்து ஊற்றினோம்னா தான் கரெக்டாக வரும். அதுக்காக பட்டையான கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் அந்த சர்க்கரை, உப்பு, பால் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்ருவோம். இது புளிக்க வேண்டாம், அப்படியே ஊற்றிடலாம். நம்ம உடனே ஊற்ற வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி கழுவின தண்ணியிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம ஊற்றலை, ஒன்று ஊற்றி பார்த்துட்டு கூட ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஒரு 2, 3 வந்து சுமாராக தான் வரும். வந்த பிறகு எண்ணெய் கரெக்டான பதத்துக்கு காஞ்சி வந்த பிறகு தான் நல்லா வரும். எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து உடனே வந்துடும்னு நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் மாவை நல்லா கலக்கிட்டேன். இந்த பட்டை கரண்டி தான் வச்சுருக்கேன், உருண்டை கரண்டி வச்சுக்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் அதில் வந்து மாவு நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு அப்புறமா அந்த மாவை எடுத்து நான் அதில் ஊற்ற போகிறேன். நடுவில் அப்படியே ஊற்றிட்டு எடுத்துடணும். கலங்க விடாமல் அப்படியே டக்குன்னு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அதுவாகவே தானாக மேலே எழுப்பி வந்துடும். வந்த பிறகு நம்ம வந்து மேலே எண்ணெயை மொண்டு ஊற்றி பெரட்டி விட்டு உடனே எடுத்துடணும். பாருங்கள், பெரட்டிட்டு ரொம்ப நேரம் வச்சுக்காம, வெள்ளையாக தான் இருக்கணும், இது கலராக இருக்கக்கூடாது. அதனால் பெரட்டிட்டு உடனே எடுத்துட வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ ரேஷன் பச்சரிசிங்கிறதுனால இது கொஞ்சம் கலர் இதாக இருக்குது. நீங்கள் சாதா மாவு பச்சரிசியில் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். இதுவுமே நல்லா தான் இருக்குது. பாருங்கள், இப்போ 2வதும் ஊற்றிட்டேன் பாருங்கள். நல்லா புசு புசுன்னு உப்பி வருது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். பூரி மாதிரி உப்பிட்டு வருது.
இப்போ பாருங்கள் அது நல்லா ஓட்டை விழுந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஓரம்லாம் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு எனக்கு. இப்போ பாருங்கள் நடுவுலையும் நல்லா ஓட்டை விழுந்திருக்கு. இப்போ அதே மாதிரியே அடுத்த வீடையும் நான் ஊற்றிக்கிறேன். ஒன்று ஒன்றா தான் நம்ம ஊற்றி எடுக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஒன்று செவந்துரும், ஒன்று வெள்ளையாக இருக்கும். அதனால் ஒரே மாதிரி இருக்கணும்னா ஒன்று ஒன்றா நம்ம ஊற்றி பொறுமையாக எடுத்தோம்னா தான் இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் அடுத்ததையும் ஊற்றிட்டேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஆனால் நேரம் ஆக ஆக இது நல்லா புசுன்னு உப்பி வரும். ஃபஸ்ட்டு 2, 3 கொஞ்சம் சுமாராக வரும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். ஓரம்லாம் எப்படி நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நடுவில் மட்டும் வெள்ளையாக இருக்குது. ஓரத்தில் லைட்டாக ப்ரௌன் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இதேமாரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இது ரொம்ப குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். காலையில் டின்னரு காலையிலையும் கொடுக்கலாம், டின்னருக்கும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இந்த இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக அப்பம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வெள்ளை பணியாரம் இது ரொம்ப ஈஸியானது தான். ரொம்ப இந்த மெத்தட் வந்து உடனே செஞ்சு சாப்பிட்றலாம். நம்ம மாவெல்லாம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது கூட இந்த கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அது கூட தொட்டு சாப்பிட அந்த புளிப்போட அந்த இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்கிறதுனால இது ரொம்ப ஈஸியானதும், சாஃப்டாக இருக்குங்கிறதுனால யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். ஈஸியாக செரிச்சிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, பை பை. தேங்க் யூ.